நிச்சயமாக ராஜேஸ்வரி, மீன் பிடிக்க வராதவர்கள் சுட்டுத் தள்ளப்பட வாய்ப்பு இருக்கு என்று அதிகாரப்பூர்வமாக இலங்கை கடற்படை அறிவித்திருக்கிறது. அதாவது வடக்கு பிராந்திய இலங்கை கடற்படையின் சார்பிலே எதிர்வரும் 24 மற்றும் 27 ஆகிய 2 தேதிகளில் பருத்தித்துறை கடலில் கடற்படை களங்களான, அதாவது அவருடைய ரோந்து படகுகள் P475 P481 ஆகிய 2 கப்பற்படையின் ரோந்து படகுகள் மூலமாக துப்பாக்கி சுடும் பயிற்சி மேற்கொள்ள இருப்பதால் மீனவர்கள் குறித்த பகுதிக்குள் மீனவர்கள் அந்த பகுதிக்குள் பிரவேசிக்க வேண்டாம் என அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. இலங்கை கரையோர காவற்படையின் வடக்கு பிராந்திய பணிப்பாளர், அதாவது அந்த பகுதி வடக்கு பிராந்திய தலைவர் மூலமாக யாழ்ப்பாணம் நீரியல் வள திணைக்களம், அதாவது யாழ்ப்பாணம் நீரியல் அமைச்சகம் சார்பாக அனைத்து கடற்தொழில் சங்கங்களுக்கும் இந்த அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அறிவிப்பு கொடுக்கப்பட்டதன் காரணமாக உடனடியாக தமிழகத்தில் உள்ள மீனவ சங்கங்கள் மற்றும் அவர்களுக்கும் அந்த தகவல்கள் பரிமாறப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக அந்த பகுதிக்குள் மீனவர்கள் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என இலங்கை கடற்படை சார்பாக யாழ்ப்பாணம் மீன்வளத்துறை மூலம் அந்நாட்டு அனைத்து மீனவ சங்கம் அறிவிப்பு விடுத்ததால் அந்த பகுதியிலே மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தமிழக மீன்வளத்துறையும் அறிவுறுத்தியிருக்கிறது. இலங்கை கடற்படை சார்பில் இந்த துப்பாக்கி சுடும் பயிற்சி நடைபெற இருப்பதால், என்றால் பொதுவாக இந்த சுடும் பயிற்சியை அதிகாரப்பூர்வமாக அறிவித்து விட்டார்கள். சாதாரணமாகவே அந்த பகுதியில் எல்லை தாண்டும் போது மீனவர்கள் அடிக்கடி கைது செய்யப்படுவதும் அவர்கள் தாக்கப்படுவதும் துப்பாக்கியால் சில முறை சுடப்படுவதும் எல்லாம் நடந்திருக்கிறது. அதெல்லாம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்ட தொடர்கதையாகத்தான் இருக்கிறது. தற்போது அதிகாரப்பூர்வமாக அந்த 2 தேதியில் நாங்கள் சுடும் பயிற்சியை மேற்கொள்ள இருக்கிறோம், துப்பாக்கியால் சுடும் பயிற்சியை மேற்கொள்ள இருக்கிறோம், எனவே வந்து விடாதீர்கள் என கூறியிருக்கிறார்கள். அதிகாரப்பூர்வமாக நமக்கு தேவையான அவர்கள் கடற்பகுதியில் தான் அந்த பயிற்சியை மேற்கொள்கிறார்கள். எனவே தமிழக மீன்வளத்துறையின் சார்பாக ஒரு எச்சரிக்கை அறிவுறுத்தல் தற்போது தமிழக மீனவ சங்கங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வரும் 24 மற்றும் 27 ஆகிய 2 தேதிகளில் அந்த பகுதியில் மீன் பிடிக்க எல்லை தாண்டி சென்றால் அந்த பகுதிக்குள் சென்று விடாதீர்கள், பிரவேசிக்காதீர்கள் என்று ஒரு அறிவுறுத்தல் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்றால் இதற்கு முன்னால் இது போன்ற துப்பாக்கி சுடும் பயிற்சி நடைபெறும் போது பல தமிழக மீனவர்கள் காயம்பட்டது வரலாறு, சிலர் இறந்தும் இருக்கிறார்கள். ஆனால் எனவே அந்த சூழ்நிலை மீண்டும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக தற்போது ஒரு எச்சரிக்கை அறிவிப்பு மீனவ சங்கங்களுக்கு மீன்வளத்துறையின் சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக இலங்கை வாழ் தமிழக மீனவர்களுக்கும் இலங்கை வாழ் தமிழ் மீனவர்களுக்கும் அந்த பகுதியில், அதாவது வடக்கு பிராந்தியத்தில் வாழ்கின்ற இலங்கை வாழ் தமிழர்களுக்கும் மீனவர்களுக்கும் இந்த எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த பகுதியில் துப்பாக்கி சுடும் பயிற்சி நடைபெற இருப்பதால் இலங்கை கடற்படை மேற்கொள்ள இருக்கிறது. எனவே மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். எனவே மிக முக்கிய அறிவிப்பாக மீன் பிடிக்க வராதீர்கள், வந்தால் சுட்டுத் தள்ளப்பட வாய்ப்பு இருக்கிறது என்ற வகையிலே குண்டுபடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ற வகையிலே அந்த அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது ராஜேஸ்வரி.